வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நெக் டிசைன்ஸ் தாங்க. இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதை பேப்பர் கட்டிங் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு பேப்பர்லேயே கட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து எவ்வளோ அளவுகளை நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக பேப்பரில் புரியலைங்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இன்ச்சஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணியும் நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் பேப்பரில் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெக் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. இந்த கர்வ் மாதிரி நம்ம அழகாக கொடுத்தோம்னா உங்களுக்கு அழகான நெக் டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட மாடல் இது மாதிரி தான் வரும். அதை நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இதோட நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச். இதெல்லாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு நீங்கள் வைக்கக்கூடிய டிசைன்ஸ் தாங்க. இதோட அகலம் வந்து 2.25. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் இருக்கும். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 2.25 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை மாற்றிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாம் பொதுவாக 6.5லேருந்து கழுத்தகலம் 2.25 வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் இதிலேருந்து மேலே 2 இன்ச்சுங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நியூஸ் பேப்பருங்காட்டி உங்களுக்கு தெளிவாக தெரியலைங்கிற நேரத்தில் நான் மார்க்கிங்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே 2-3 வாட்டி ட்ரை பண்ணி உங்களுக்கு பேப்பரில் அழகான கட்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த நெக் டிசைன்லாம் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கர்வ்லாம் நம்ம வரைகிறதுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனு இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ 3ஆவதாக ஒரு நெக் டிசைன். இதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து 7 வச்சுருக்கேன், அகலம் பார்த்திங்கன்னா 3.5 வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த தப்பு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இதை ஷேர் பண்ணலாம், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்கிங்னு உங்களுக்கு நான் சொல்கிறத விட வைக்கிறத பார்த்து மேலே இன்ச்சஸ் வருது நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த நெக் டிசைன் பிடிக்குதோ அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சென்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் வைக்கலாம், பேக் நெக்குக்கும் வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி. அதுக்கு ஸ்கேலும் இருக்குது. ஸ்கேல் இல்லைன்னா இதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு மூடியை வச்சு நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாங்க. இதுவும் நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த கர்வில் ஸ்டிச்சஸ் விழுகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த டிசைனை போட்டு பார்த்து நல்லா ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மெயினில் ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணி பார்க்கலாங்க. எல்லா டிசைனும் நம்ம வச்சுக்கிறது நல்லது. கற்றுக்கிறது இந்த கர்வ்லலாம் கொஞ்சம் தையல் போடுறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், பேக்லேயும் இந்த டிசைனை கொடுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைனை இதுக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 7 இன்ச் வைக்கிறேன், 3 இன்ச் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஹைட்டு மேலே 2 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஹைட்டு கம்மியாக இருந்தது, இப்போ நான் 7 வச்சேன், நீங்கள் ஒரு 6 வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2ங்கிறத நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சை குறைச்சி நீங்கள் 1.25 அப்படி வச்சுக்கலாம். நீங்களாக அதில் கால்குலேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சு நீங்கள் பேப்பர்லேயே ட்ராயிங் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை சென்டரில் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இது மாதிரி. அதுக்கப்புறமா உள் பக்கமாக நான் ஒரு 2 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி. இந்த நெக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். யாருமே பிகினராக இருக்கிறவங்க ப்ளவுஸ் கட்டிங்களும் சரி எல்லாமே நீங்கள் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வரும். சும்மா எடுத்தோடனே நம்ம துணியில் போட்டால் துணியில் கட் பண்ணவும் பயமாக இருக்கும். அதனால் பேப்பரில் நீங்கள் 2-3 வாட்டி போட்டு கட் பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டையும் வச்சு கட் பண்ணி பழகுங்க. நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அதனால் நீங்கள் பேப்பர் கட்டிங்னு நினச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பேப்பரில் நீங்கள் கட்டிங் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து அடுத்த துணியில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வராதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட அளவுகளை நீங்கள்
மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச் மேலே வச்சு 1/2 இன்ச் சைடில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து நீங்கள் ஆஃபாக டேப் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்குங்க. இப்போ வெளியில் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே கேர்வாக கொண்டுட்டு போங்க. அதுக்கப்புறமா அப்படியே நகர்த்தி இப்படி உங்களுக்கு பேப்பருங்கும்போது இது மாதிரி திருப்பி வச்சு ட்ராயிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. துணியில் நம்ம இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நகர்ந்து துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நகர்ந்து கட் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் இது மாதிரி பேப்பர்லேயே கட்டிங் போட்டு கூட நீங்கள் துணியில் வச்சு கட் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு வந்து துணியில் வந்து ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.